அல்லாஹ்வுடைய மகத்தான மாபெரும் கிருபை, நமது உயிரிலும் மேலான உயிருக்கும் உயிரான ஐரோக சர்தான எம்பெருமானார் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீலாது பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா யாரை பொருந்தி கொண்டானோ, அல்லாஹு தாலா யாரை நேசிக்கின்றானோ அவர்கள் மட்டும்தான் இது போன்ற நாயகத்தை கொண்டாடக்கூடிய மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நம்ம வீட்டில் உள்ள ஒரு நிகழ்ச்சியில் நாம் யாரை அழைப்போம், நாம் யாரை விரும்புகிறோமோ, யாரை நேசிக்கிறோமோ, நம்ம யாருக்கெல்லாம் முக்கியம் நினைக்கிறோமோ அவர்களுக்கு அழைப்பு கொடுப்போம், அவர்களை தான் கலந்து கொள்ளத்துக்கு அனுமதிப்போம். யாரோ ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் வராரு, யார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்போம். வெளியே வந்து நின்று இல்லை சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம். தவிர ரோட்டில் போகிறவர் பிடிச்சி கொண்டு வந்து இங்கே உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க, எங்கள் வீட்டில் உட்காருங்க வாங்கன்னு சொல்ல மாட்டோம். அப்போது அல்லாஹு தாலா தான் உயிருக்கு மேலே அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு நபர் நமது உயிரில் மேலான கடுமையாக சொல்லதாலும் அவர்கள் தான். அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுற பாக்கியம் அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ, யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அதனால் இது இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்வது சாதாரண விஷயம் இல்லை. யாருக்கும் இந்த ஒரு கொடுப்பனை கிடைக்காது. அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவர் மட்டும்தான். இந்த மஜ்லிஸில் நம்ம உட்காந்துருக்கோம்னா இதனுடைய அருமை பெருமை இன்ஷா அல்லாஹ் மஹ்ஷரில் மறுமையில் புரியும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வை பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த மாதிரி மஜ்லிஸ்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிறப்பை பற்றி சொன்னாங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். நமது உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தில் உள்ள அனைத்து கோடான அல்லாஹ்தாலா எந்த படைப்பெல்லாம் படைத்தானோ அத்தனை படைப்புமே நாயகத்தை நேசிச்சுக்கிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு நான் இப்போ நேற்று பேசும்போது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நாம் ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தால், இப்போ முகப்பேர் வரைக்கும் போகணும்னு சொன்னால் 1 மணி நேரம் நமக்கு நேரம் தேவை. ஏன்னா நமக்கு வக்து தேவை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கும் நேரத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள். வக்து இருக்கு பாருங்க, நேரம். அந்த நேரத்துக்கு தான் நாயகம் தேவை, நாயகத்துக்கு நேரம் தேவையில்லை. மேராஜ் போனாங்க, அது பல மணி நேரம் பல வருஷ பயணம். அது சொர்க்கம் போனாங்க, நரகத்தை பார்த்தாங்க, சொர்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு படித்தரத்தை பார்த்தாங்க, 7 வானத்தையும் பார்த்தாங்க, பல நபிமார்களை சந்திச்சாங்க, பல நபிமார்கள்ட்ட பல செய்திகளை பேசினாங்க, 50 வக்து தொழுகையை வாங்கிட்டு வந்தாங்க. இப்படி எத்தனோ நிகழ்வுகள் அதில் நடந்துச்சு. கண் மூடி தர்க்கத்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டாங்கன்றாங்க. அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த இந்த ஒரு சில செகண்ட்குள்ளே, அதாவது அவங்க உட்கார்ந்து எழுந்திரிச்சு அந்த இடத்தினுடைய சூடு மாறத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்றாங்க. அப்போ இவ்வளோ பெரிய செய்திகளை இதுக்குள்ளே எப்படி அடக்க முடியும்? யாருக்கு முடியும்னா காலத்துக்கு நேரத்துக்கு அப்பாற்பட்டவர்களால் முடியும். நேரத்துக்கு தான் நாயகம் தேவை தவிர நாயகத்துக்கு நேரம் தேவையில்லை. சொர்க்கத்துக்கு தான் ரசூலுல்லாஹ் தேவை, ரசூலுல்லாஹ்க்கு சொர்க்கம் தேவை கிடையாது. பாருங்க, சொர்க்கம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசல்ல ரசூலுல்லாஹ் வரதுக்கு முன்னாலே இருந்து காத்துக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. யார் ரசூலுல்லாஹ், காலம் ஃபுல்லாக உங்கள் வீட்டு வாசலில் நான் உட்காந்துக்கிறேன், உலகம் முடிஞ்சு கியாமத் நாள் வரும்போது சொர்க்கத்தை அப்படியே அல்லாஹ் பேத்துக்கொண்டு போய் மேலே வந்து வச்சிருவான். அது வரைக்கும் நான் உங்கள் கூடயே இருக்கிறேன். அல்லாஹ் தாலா உங்களை சொர்க்கத்துக்கு அப்போ அழைச்சிட்டு போகணும், அப்போ நீங்கள் வரணும்னு சொல்லி முன்கூட்டியே. இப்போ நம்ம ஒரு ஷேக்மார்களை போய் நம்ம வீட்டுக்கு விருந்து கலைஞர் என்ன பண்ணுவோம், வந்துருங்கன்னு சொல்லுவோமா? போய் எஜமானே வாங்க எஜமானே அவங்க இருக்கிற இடத்துல போய் வண்டி வச்சு அழைச்சிட்டு வருவோம்ல. சொர்க்கத்தில் வரணும், நீங்கள் வந்தால் தான் சொர்க்கமே. சொர்க்கத்துக்கு ஒரு சொர்க்கம் வேணும்ல. ஏங்க, உங்களுக்கு சந்தோஷப்படுறதுக்கு நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கொடுக்குறேன், அவர் சந்தோஷப்படுறதுக்கு அவருக்கு என்ன ஆசைப்படுமோ அதை கொடுக்குறேன். சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தாலா அதுக்கு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? நமக்கெல்லாம் சொர்க்கம் வேணும். ஏன்னா சொர்க்கத்தில் போனால் சந்தோஷப்படுறதுக்கு, ஆடம்பரம், அவங்களுக்கு சந்தோஷம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு. சொர்க்கத்துக்கு ஒரு சொர்க்கம் கொடுக்கணும்ல. அது சந்தோஷம் எப்போ அடையும்? அந்த சொர்க்கமே அதுக்கு ஒரு சொர்க்கம் கிடைக்கணும்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கு அதில் காலை வச்சு உள்ளே போகிறாங்களோ அப்போ தான் அதுக்கே சொர்க்கம், அதுக்கு சந்தோஷமே. அப்போ சொர்க்கம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசலில் கிடக்குது. ஏன்னா சொர்க்கம் அதாவது சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ் இல்லை, ரசூலுல்லாஹ் இருக்கிற இடத்துல சொர்க்கம் கிடக்குது. இப்போ மதீனா போனீங்கன்னு வைங்களேன், நாயகத்துடைய வீட்டு வாசப்படியில் சொர்க்கம் பிச்சை எடுத்துட்டு உட்காந்துருக்கு. யார சொல்லலாம், நீங்கள் எப்போ வருவீங்க யார சொல்லலாம், உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக கியாமத் நாள் வரைக்கும் நான் அங்கேயே உட்காந்துருக்கு யார சொல்லலாம்னு ரசூலுல்லாஹ் வரதுக்கு முன்னாலே உட்காந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம எங்கே மதீனாவுக்கு நம்ம ஜியாரத்துக்கு போனோம்னா சொர்க்கத்தில் போய் நம்ம நின்று 2 ரக்காத் தொழுதுட்டு அப்படியே நாயகத்தை பார்த்துட்டே நம்ம வருவோம். அப்போது சொர்க்கம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசலில் உட்காந்துட்டு அந்த சொர்க்கமாக ஆகணும், அதுக்கு ஒரு சொர்க்கம் வேணும்னா ரசூலுல்லாஹ் வேணும். நேரத்துக்கு அப்பாற்பட்டவங்க நாயகம். இப்படி உலகத்தில் எந்த விஷயத்தை பார்த்தான்னு பார்த்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மேன்மையானவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தாலா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தோம்னா
ஒவ்வொரு கணப்பொழுதும் சரி அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் சொல்கின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. சத்தியம் பண்ணி சொல்றான் அல்லாஹ், இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ், வ மலாயிகத்துஹு அவனுடைய மலக்குமார்கள், யுஸல்லூன அலன் நபி, அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ் சொல்லுவாங்க அதுக்கு, கரெக்டா? பிரசன்ட் கண்டினியூஸ், அதாவது யுஸல்லூன, அதாவது ஏற்கனவே ஸலவாத் அல்லாஹ் சொன்னான் அப்படி அல்ல, இனிமேல் சொல்ல போறான் அப்படி அல்ல, இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டு இருக்கான் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு கணப்பொழுதும். அப்போ அல்லாஹ் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கான்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருக்கான். நேற்று அல்லாஹ் என்ன செஞ்சுட்டு இருந்தான்? ரசூலுல்லாஹ் ஸலவாத் ஓதிக்கிட்டு இருந்தான். நாளைக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? ரசூலுல்லாஹ் ஸலவாத். அப்போ ரசூலுல்லாவை அல்லாஹ் தாலா தனக்கு மேலே அல்லாஹ் நேசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஏற்பட்ட ஒரு புனிதமானவர்களுடைய புனிதமே இதுதான். ஈது, 2 ஈது இருக்குது. அதாவது ஹஜ்ஜி பண்ணா, ரமலானுடைய பெருநாள், அந்த 2 ஈதுக்குமே ஈது இந்த பெருநாள் தாங்க. அந்த ஈதுக்கு பெருநாள் வேணும்ல, அந்த புனிதமான இரவுல தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தினுடைய ஒரு சந்தோஷமான நாள் இருக்குன்னா அது இன்றைய இரவு தான். உலகத்துக்கே ஒரு சந்தோஷம் கிடைச்சுன்னா இந்த இரவு தான். சொர்க்கத்துக்கு சந்தோஷம் கிடைக்குன்னா இந்த இரவு தான். யாருக்கு இந்த இரவு வருத்தமான விஷயம்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அன்னைக்கு இமாம் பேசணும் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புர்தா ஷரீஃப் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அன்னைக்கு ஷைத்தான் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டு ஓடினான். இன்றைய நாள் யாருக்கு வருத்தமான நாளுன்னா, இப்லீசானுக்கும் ஷைத்தானுக்கும், அவனை சார்ந்தவர்கள், அவனை பின்பற்றக்கூடியவர்கள், அவன் வழியை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இன்றைய நாள் வருத்தமான நாள். அப்போ இன்றைய நாள் யாருன்னா, நாயகத்தை யார் நேசிக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நாள் பெருநாள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பெருநாளை கொண்டாடக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நமக்கு கிருபை செஞ்சான். ஒரு மனித மோமினன் அல்லாஹ் தாலா தனது திருமலை சொல்கிறான், யார சொல்லலாம், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்கள் நேசிக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் ஹிதாயத் செய்ய வேணாம், நீங்கள் ஹிதாயத் செய்ய முடியாது யார சொல்லலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் இப்போ ஹரீஸ்ன்னு சொன்னாங்க பாருங்க, பேராசை பிடிச்சவங்க ரசூலுல்லாஹ். என்ன பேராசை? உலகத்தில் உள்ள எல்லா மோமீன்களும், உலகத்தில் உள்ள எல்லா உம்மத்தர்களும் காஃபிரா இருந்தாலும் சரி, ரசூலுல்லாவை திற்றவனா இருந்தாலும் சரி, ரசூலுல்லாவை பிடிக்காதவனா இருந்தாலும் சரி, ஷிர்க் செய்கிறவன் தான் யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஈமான் நசீப் ஆகணும்னு சொல்லி ரசூலுல்லாவுடைய ஆசை, பேராசை. ஏன்னா ரசூலுல்லாவுக்கு நம்ம கஷ்டப்படுறதே பிடிக்காது, நம்ம வேதனைப்படுறது ரசூலுல்லாவை தாங்க முடியாது. உம்மத்துனே ரசூலுல்லாஹ் உம்மத்து மேலே தனக்கு மேலாக நேசம் வச்சுருந்தாங்க. நம்மளெல்லாம் நமக்கு ஒரு ஊசி குத்தினா கூட ரசூலுல்லாஹ் துடிச்சிருவாங்க. அந்த மாதிரி நம்ம மேலே ரசூலுல்லாஹ் நேசம் வச்சுருக்காங்க. அதனால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் மூமின் ஆயிரணும், முஸ்லீம் ஆயிரணும், கேள்வி கணக்கெல்லாம் சொர்க்கம் போயிடணும்னு சொல்லி ரசூலுல்லாவுடைய ஆசை. ஆனால் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு மேலாக அல்லாஹ் தாலா தான் உயிருக்கு மேலே அல்லாஹ் ரசூலுல்லாஹ் நேசிக்கிறான். அப்படி இருக்கும்போது யார் சொல்லலாம், நீங்கள் வந்தவன் போனவன் ரோட்டில் உள்ளவன் பொறுக்கி போய் உங்களுக்கு பிடிக்காதவன் ஷிர்க் செய்கிறவன் எல்லா பயிலுக்குமே நீங்கள் ஈமான் நசீபாகணும், நீங்கள் துவா செஞ்சுட்டு போயிடுவீங்க, நீங்கள் ஈமான கையில் கொடுத்துட்டு போயிடுவீங்க. அதனால் அதை மட்டும் நான் வச்சுக்கிறேன். யார் சொல்லலாம், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். யார் சொல்லலாம், ஒருத்த மூமின் ஆகணும்னு சொன்னால் அவன் தான் சொத்து சுகம், நான் மனைவி மக்கள் பிள்ளைகள் அதையும் தாண்டி தான் உயிருக்கு மேலாக எவன் ரசூலுல்லாவை நேசிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் நான் ஈமான நசீபாக்குவேன். உங்களை உயிருக்கு மேலே நேசிக்கணும், உங்களை கொண்டாடணும், உங்க மேல பைத்தியம் முடிச்ச நீங்க தான் யார் சொல்லலாம், அவன் உங்க மேல அப்படி ஒரு நேசம் வரலன்னு யார் சொல்லலாம், அவனுக்கு நான் ஈமானை கொடுத்துருவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிக்காதவனுக்கு கூட ஈமானத்தை கொடுத்துருவீங்க. ஆனா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ல, அப்போ உங்க மேல பாசம் அதிகமாக வைக்கிறவனுக்கு நான் ஈமானை கொடுப்பேன். அதனால அதை நான் இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா கண்டிஷன் போடுறேன். அப்போ நம்ம உயிருக்கு மேலே நம்ம ரசூலுல்லாஹ் நேசிச்சோம்னா தான் உண்மையான மூமின் ஆக முடியும். அதனால அந்த உண்மையான மூமினாக ஆகக்கூடிய பாக்கியத்தை இந்த புனிதமான நல்ல நாளில் அல்லாஹ் தஆலா நாயகத்துடைய வசீலாவை கொண்டு நாயகமே நமக்கு பிச்சை போட்டு கொடுப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பாங்க. இந்த புனிதமான மஜ்லிஸில் நம்முடைய ஆயுஸ் இருக்கிற வரைக்கும் வாழ்நாள் முழுக்க நமக்கும் சரி, நம்ம சந்ததியினருக்கும் சரி, இது போன்ற நல்ல மஜ்லிஸில் நபிமார்கள் வழிமார்கள் கொண்டாடக்கூடிய மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் அவனுடைய கிருபையை கொண்டு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸீலாவை கொண்டு இந்த புனிதமான மீலாதுனுடைய பெருநாளுடைய
பரக்கத் வசீலாவை கொண்டு அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தரணும். நம்ம அனைவர்களுக்கும் இந்த நல்ல நாளினுடைய நாயகத்துடைய பிறந்த நாளுடைய பாக்கியம் பரக்கத்தை கொண்டு நம்ம அனைவர்களுக்கும் நீடித்த ஆயுளை கொடுத்து, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கொடுத்து, நிம்மதியான வாழ்க்கை கொடுத்து, சந்தோஷமான வாழ்க்கை கொடுத்து, செழிப்பான வாழ்க்கை கொடுத்து, ஈமாந்தனமான சீமாந்தனமான விலாயத்தோட வாழ்க்கையை கொடுத்து, ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து, மருத்துவமனை சோதனைகளோ நீதிமன்றங்களோ வேதனைகளோ காவல் நிலையத்துடைய சிக்கல்களோ இல்லாமல் நம்மளை அல்லாஹ் பாதுகாத்து, எந்த விதமான நோய் நொடிகளோ ஆபத்துகளோ பலா முசிபத்துகளோ சோதனைகளோ கந்திஷ்டிகளோ போட்டி பொறாமை எதிர்ப்பு செய்வன சூனியம் ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் பிரச்சனைகள் பலாக்கள் எந்த விதமான கேடுகளும் இல்லாமல் நம்மளை அல்லாஹ் பாதுகாத்து சந்தோஷத்தோடோ சலாமத்தோடோ கியாம நாள் வரைக்கும் நம்ம சந்ததியினர் நாயகத்தை கொண்டாடக்கூடியவர்களாக அல்லாஹ் ரசூல் அவனுடைய கிருபையை கொண்டு அவங்க நமக்கு நசீபாக்கி தரணும். அல்ஹம்துலில்லாஹ் நாம் எப்போ துஆ கேட்டாலும் கபூலாக்கி அல்லாஹ் தரணும். இன்ஷா அல்லாஹ் இந்த புனித நாளுடைய பாக்கியத்தை கொண்டு பரக்கத்தை கொண்டு நம்ம அனைவர்களுக்கும் நிரந்தரமான ஆரோக்கியத்தையும் நிரந்தரமான ஆஃபியத்தையும் நிரந்தரமான சொத்து சுகத்தையும் நிரந்தரமான சொந்த வீடு வாசலையும் ஹஜ்ஜி பாக்கியத்தையும் குறிப்பாக இந்த புனிதமான நல்ல நாளில் அல்லாஹ் ரசூலுடைய வசீலா வச்சு நம்ம கேட்டுக்கிறோம். நமது உயிரில் மேலே கண்முன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அல்லாஹ் கிருபை செய்யணும். நம்ம நேற்று கூட பார்த்தாங்க, 4வது முறை கனவுல ரசூலுல்லாஹ்வை பார்த்தாங்க தம்பி. அல்லாஹ் தஆலா இது போன்ற பாக்கியத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் நம்ம மீண்டும் ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு பிச்சை போட்டு அல்லாஹ் கிருபை செஞ்சு நாயகத்துக்கு கூடவே நாயகத்துக்கு ஹித்மத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கிருபை செய்யணும். இந்த புனிதமான இந்த நாளுடைய பரக்கத்தை கொண்டு இறுதி மூச்சு வரை ஈமான்தாரியாக இருந்து அனைத்து பாக்கியங்களையும் அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு கிருபை செய்யணும். நம் மூச்சு பிரியதுக்கு முன்பதாக மூச்சு பிரியிற சக்கராத்து நேரத்தில் சக்கராத்து வேதனைனா என்னன்னே தெரியும். என் நாயகத்தை பார்த்துக்கிட்டே அவங்க பார்த்த சந்தோஷத்துல சக்கராத்து வேதனை என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியும். எப்படி ஆப்ரேஷன் பண்ண போறதுக்கு முன்னால அது என்ன கொடுப்பாங்க, குளோர்ஃபார்மா அனுசரிச்சியா கொடுப்பாங்களா, மயக்க அது வேதனை தெரியாம அதை கொடுத்துட்டு பிறகு அவனை போட்டு என்னென்னவோ பண்ணுவாங்க. பண்ணிட்டு பிரித்து மண்டையை பிரித்து நெஞ்சை பிரித்து எல்லாம் பண்ணி அப்போ தச்சு கிச்சு அதுக்கப்புறமா 24 ஹவர்ஸ் கழிச்சவன் நான் நல்லா இருக்கேன் ஒன்றும் தெரியலன்னுவான். ஆனால் அவனை அப்படி பொழந்து எடுத்து பண்ணியிருப்பாங்க. அப்போ அது கொடுத்தவன அவனுக்கு எந்த வேதனையும் தெரியல. நாம சக்கராத் நேரத்தில் நம்ம ரசூலுல்லாஹ்வை பார்ப்போம். அந்த பார்த்த சந்தோஷ குதூகலத்திலேயே அந்த கொண்டாடிக்கிட்டே நம்ம ரூஹ் அல்லாஹ் கைப்பற்ற எடுத்துக்க கொண்டாடிக்கிட்டே நம்ம நாயத்தை பார்த்துக்கிட்டே களிமாவை சொல்லிக்கிட்டே நாயத்தை பார்த்து சாட்சி சொல்லிக்கிட்டே நம்ம ரூஹை கைப்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான். நாயத்தை பார்த்துக்கிட்டே நாயக்கிட்டே போய் சேர்ந்து நாயகத்தை ஹித்மத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நல்லதையாக சாலிகின் முத்தகினுக்கு கூட்டத்தை சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு இந்த புனிதமான மீலாதுடைய பரக்கத்தை கொண்டு நமக்கு நசீபாக்கி அருள் புரிவான். நம்ம கேட்ட துவாவெல்லாம் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி ஆஃபியத் சலாமத்து எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து அல்லாஹ் அவனுடைய கஜானாவை நம்ம காலடியில் கொடுப்பான். நம்ம நாயகத்தை நேசித்ததனுடைய பாக்கியத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த புனிதமான மஜ்லிஸில் நீங்கள் மீண்டும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய இறுதி நிறைவு நாள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இனி திருப்பியும் இது வாழ்நாள் முழுக்க நாயகத்தை கொண்டாடக்கூடிய நாள் தான். நமக்கு நாயகத்தை வாழ்நாள் முழுக்க கொண்டாடினாலும் ஈடாகாது. எல்லா நாளும் கொண்டாடுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நம்ம கௌஸ் நாயகத்துடைய மாதம் துவங்க போகுது, அதுலேயும் நம்ம கொண்டாடுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கிருபை செய்வான். இந்த சிறப்புக்குரிய மஜ்லிஸுக்கு வருகை தந்துள்ள உலமா பெருமக்கள், பெரியவர்கள், ஜமாத்தார்கள், பாசத்துக்குரிய தாய்மார்கள் தங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் திருப்பட்டும் என்றாட்டும் உண்டாகட்டுமாக துஆ செய்து வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஃபக்கீர் லப்பி ஜமாத் மஸ்ஜித் நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.